தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கிறதுல ஒரு மெத்தன போக்கு இருக்கா? ஏன்னா காவல் அதிகாரிகளிடமும் அந்த பயம் இல்லை, கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க கிட்டையும் அந்த பயம் இல்லை அப்படின்னும் போது அந்த மெத்தன போக்கு இருக்கா ஒட்டுமொத்தமாவே? இல்லை, இப்போ இன்றைக்கி அவர் உள்துறை செயலாளர் பொறுப்பு டிஜிபியினுடைய நேர்காணலில் அவங்க சில டேட்டா சொல்கிறாங்க. 2021 இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது, 2025 குற்றங்கள் குறைந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயுமே சில முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்னென்னா நம்ம இந்த 2021 2025 டேட்டாவை கம்பேர் பண்ணுறதோ அல்லது போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் இடையில் கம்பேர் பண்ணுறதோ, இது வெறுமனே கம்பேர் பண்ணுறதுல மட்டுமே நம்ம நின்ற முடியாது. ஏன்னா 100 குற்றம் கொலை நடந்தாலும் அல்லது 99 கொலை நடந்தாலும் கொலை என்பது கொலை தான். ஒரே ஒரு கொலை நடந்தாலும் அது கொலை தான். ஒரே ஒரு பாலியல் வன்முறை நடந்தாலும் அது ஒரு பாலியல் வன்முறை தான், அது ஒரு குற்றம் தான். அது கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும். அதுக்கு அரசுக்கும் காவல்துறைக்கும் மிகுந்த பொறுப்பு இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குறோம்னா, இப்போ பாலியல் வன்முறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பாலியல் வன்முறைங்கிறது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையாக பொது சமூகத்தில் பார்க்கப்படுகிறது. அப்போ என்னன்னா ஒரு கட்டத்தில் இந்த பாலியல் வன்முறையை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், ஒரு என்கவுண்டர் பண்ணப்படணும், அல்லது அவங்க உடனடியாக மரண தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு பொது புத்தி மனநிலை அப்படிங்கிறது உருவாகுது. அப்படி உருவாகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம்னா, இப்போ தூத்துக்குடி விளாத்துக்குளம் சம்பவம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஆகாஷ் கஸ்டோடியல் டெத்து அப்படிங்கிற ஒரு சம்பவமே இருக்குங்கிறது பார்க்குறோம். அப்போ சட்டத்தை கையில் எடுப்பது அப்படிங்கிற ஒரு நடைமுறையை காவல்துறை எந்த காரணத்தை கொண்டும் கையில் எடுப்பதுங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையவே கிடையாது. இந்த ஆகாஷ் இதிலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த முதல்ல ஆகாஷ் பற்றி 2 விதமான கருத்து சொல்லப்படுகிறது. அவர் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறது. குற்றவாளியாக இருந்தாலும் குற்றவாளி இல்லை என்று சொன்னாலும் கஸ்டோடியல் டெத்து என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக காவல்துறை நீதி வழங்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ அவர் பாலத்துக்கு கீழே அவர் தப்பி போகிறப்ப கீழே குதிச்சிடறாரு அப்படின்னு சொல்கிறது மாஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுத்த வாக்குமூலத்தின் வழியாக தான் அது வெளியில் வருது. அப்சல் பாத்திமாங்கிற அந்த மாஜிஸ்ட்ரேட் தான் அதை வெளியில் கொண்டு வராங்க. இதே மாதிரி தான் சாத்தான்குளம் சம்பவத்திலையுமே நீதிபதி பாரதிதாசனும் நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த ரிமாண்ட் அறிக்கையில் அவர் என்ன பொய் சொல்ல சொன்னாங்கன்றதையும் சொல்லியிருக்காரு இல்லையா? யாரு? ஆகாஷ் கொடுத்திருக்கிற அந்த ரிமாண்ட் அறிக்கையில அவங்க தான் என்ன அடிச்சாங்க, ஆனா என்ன அடிக்கலன்னு பொய் சொல்ல சொன்னாங்க. அது அந்த மாஜிஸ்ட்ரேட் வாக்குமூலம் வழியாக தான் வெளியில வருது இல்லையா? அது உண்மையில ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. இந்த மாஜிஸ்ட்ரேட் அப்சல் பாத்திமா இருக்கட்டும், அல்லது சாத்தான்குளம் சம்பவத்தில் நீதிபதி பாரதிதாசனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நேர்மையான நீதிபதிகள், நேர்மையான அதிகாரிகள் இந்த குற்றங்களை வெளியில் கொண்டு வரதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பக்கம் நம்ம குற்றங்களை தடுப்பது அப்படின்னு பேசக்கூடிய அதே நேரத்தில் குற்றங்களை தடுப்பதுங்கிற பேரில் காவல்துறைக்கு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீதி வழங்கக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதையுமே நம்ம விவாதத்துக்கு உள்ளாக்கணும். அந்த வகையில் மனித உரிமை செயல்பாட்டுடைய பங்குங்கிறது மிக முக்கியம். இப்போ இந்த குற்றங்களையே பார்த்தோம்னா, ஒன்று செந்தில்வேல் சொன்னது மாதிரி தனிநபர் விரோதம் சார்ந்த ஒன்று, இன்னொன்று தலித் மக்களுக்கு எதிரான வன்முறை, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள். இந்த மூன்றாக நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ தனிநபர் விரோதம் தொடர்பானது அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டியது. அப்படின்னாலுமே கூட ஒவ்வொரு நபரையும் கண்காணித்து ஒவ்வொரு நபருக்கும் பாதுகாப்பு கொடுப்பதுங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. அது எந்த அரசாக இருந்தாலும் எந்த காவல்துறையாக இருந்தாலும். பெண்கள் தொடர்பான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதில் அவர் சொன்னதில், இப்போ கதிர் சொன்னதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து மாறுபாடு என்னன்னா, அவர் டிஜிபி சொல்லக்கூடிய அந்த டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குற்றங்கள், அதாவது புகார்கள் அதிகரித்திருப்பதனால ஒரு பொறுப்புணர்ச்சி கூடி இருக்குது அப்படின்னு அவர் சொல்றது போக்சோ வழக்குகளையும் பிசிஆர் வழக்குகளையும் தான் அவர் சொல்றார். கொலை வழக்குகளுக்கு கிடையாது. கொலை வழக்குங்கிறது சமூகத்தில் நடக்கிறது, அது புகாராக பதியப்படுகிறது. போக்சோ வழக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வகையில் உண்மைதான். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டால் அதை வெளியில சொல்வதே அவமானம் அப்படின்னு கருதப்பட்ட காலகட்டம் இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் பத்மசேஷாத்திரி பள்ளியில் ஒரு பெண் இன்ஸ்டாகிராமில் போகிறாங்க, எனக்கு சிறு வயதில் அந்த பள்ளியில் ஒரு பாலியல் ரீதியான வன்முறை நடந்தது அப்படின்னு சொல்கிறப்ப ஏராளமான பெண்கள் ஆமாம் எனக்கு நடந்து சொல்கிறாங்க. பல பள்ளிகளில் இந்த மாதிரி நடந்ததாக வெளியில் வருகிறது. அப்புறம் பாடப்புத்தகத்திலே அதுக்கான ஒரு எண் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ சமூகம் அதை நோக்கி முன்னேறி இருக்குங்கிறது ஒரு வகையில் உண்மைதான். சினிமாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, யார் பாலியல் வன்முறை செய்தாங்களோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு சினிமாங்கிறது வேற மாதிரி நகர்ந்து வந்திருக்கிறது. பொது சமூகத்திலே அந்த மனநிலை உருவாகி இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். வழக்குகள் அப்படின்றதே நம்ம விட்டுருவோம். ஏன்னா வழக்குகள் நீங்க சொன்ன மாதிரி விழிப்புணர்வு ஏற்பட்டு வழக்குகளோட எண்ணிக்கை அதிகரிக்குதா, இல்ல உண்மையிலே குற்றம் நடந்து வழக்குகளோட எண்ணிக்கை அதிகரிக்குதா அப்படின்றது அது தனிப்பட்டது. ஆனா இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் சமீப நாட்களாக ரொம்ப கொடூரமாக இருக்கிறது இல்லையா?
இல்லை, அதான் இப்போ நம்ம போக்சோ வழக்குகளை பொறுத்த வரைக்கும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பொறுத்த வரைக்கும் போக்சோ வழக்குகள் தொடர்பாக புகார்கள் அதிகமாக பதியப்படுகிறதுனா அவங்க தங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்முறை பற்றி வெளியே சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ங்கிறது ஒரு பொது சமூகத்தில் ஒரு பேசு பொருளாகவும் மாறுது. ஒரு பாலியல் வன்முறை நடந்தனா எல்லாருமே பேசுறாங்க, அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவா மாறுது. அப்படிப்பட்ட மனநிலையில இருந்தா என்கவுண்டரை ஆதரிப்பதுங்கிறதுலாம் ஒரு பக்கம் வருகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக முதல்ல இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே அதில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. புகார் கொடுப்பதைப் போலவே நீதிமன்றங்களும் அதிகரிக்கப்படுகிறது. அதே மாதிரி இப்போ பொள்ளாச்சி பாலியல் வன்முறை வழக்குனா அது ஒரு நீண்ட காலம் இழுத்தது. அதுக்கு முன்னால இருந்த பாலியல் வன்முறை வழக்கெல்லாம் அதை விட அதிக காலம் பிடித்தது. இப்போ கோவையில் விமான நிலையத்துக்கு அருகில் கூட்டு பாலியல் வன்முறைங்கிறது டிசம்பர் மாதம் நடக்குது, மார்ச் மாதம் நடக்குது. இதில் ஒரு முன்னேற்றம் ஓரளவுக்காவது நடந்திருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். ஆனால் எவிடன்ஸ் கதை சொன்னது மாதிரி இந்த சாதிய ரீதியிலான குற்றங்கள் அப்படிங்கிறதுல அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. புகார்கள் பதிவு செய்யப்படுங்கிறது அதுலேயுமே அவர் பொறுப்பு டிஜிபி சொல்றப்ப பிசிஆர் இதில் கொடுக்கப்படுறதுங்கிறது ஏன் அதிகமான புகார்கள் வருதுன்னா சாதிய ரீதியான குற்றங்களுக்கு நாங்கள் அதிகமாக புகார்கள் பதிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சாதிய ரீதியான வன்முறை மட்டும் இல்லை, வெறுமனே சாதி பெயரை சொல்லி திட்டினால் கூட அதை நாங்கள் பதிவு பண்ணுறோம், அதனால தான் புகார்கள் அதிகமாகுங்கிறாரு. ஆனால் புகார்கள் பதிவு செய்யப்பட்டால் மட்டும் போதுமானதுனா கிடையாது. அவர் கதிர் சுட்டிக்காட்டதை போல அது வழக்குகளாக போய் அந்த வழக்குகளுக்கு நீதி கிடைக்கணும். அந்த இடத்துல ஒரு தேக்கம் உருவாகிறது. அப்படிங்கிறப்ப அதை கண்டிப்பாக காவல்துறை சரி செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதை தாண்டி சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, அரசை தாண்டி சமூகம் சார்ந்து நம்ம பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள் சாதிய ரீதியான மோதல்கள், இப்போ தென் மாவட்டங்களில் சாதிய ரீதியான மோதல்கள் இருந்தப்ப தென் மாவட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதிகளை சேர்ந்தவர்கள் அதிகாரிகளாக நியமிக்கப்படக்கூடாதுங்கிற மாதிரியான சில நடைமுறைகள்லாம் வந்தது. அந்த மாதிரியான நடைமுறைகளை பரிசீலிப்பது மிக முக்கியம். அதே மாதிரி இப்போ ஒரு பக்கம் பார்த்தோம்னா இப்போ குழு மோதல், இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் இப்போ தனிநபர் விரோதத்தின் அடிப்படையிலான மோதல்கள்ங்கிறது ஒரு பக்கம் அதிகரித்திருந்தாலுமே கூட கும்பல் ரீதியிலான மோதல்ங்கிறது பெரிய அளவில் இல்லை. கும்பல் அளவில் ஒரு சாதிய ரீதியிலான மோதல் அப்படிங்கிறது இங்கே பெருசாக இல்லை. அல்லது இப்போ வட மாநிலங்களில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் நடக்கிற மாதிரி ஒரு கும்பல் படுகொலை, மத ரீதியான படுகொலைங்கிறது இங்கே இல்லை. அதுக்காக நம்ம பெருமைப்படுறது இல்லை, ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்ல வரேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு சாதிய பெருமிதம் பேசுவது, ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு அறுவாளோட சாதிய பெருமிதத்தை பேசுவது அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிக முக்கியம். ஒரு குற்றம் நடந்தால் மட்டும் நடவடிக்கை இருக்கிறதுல அதுக்கான சூழலை உருவாக்க விடாமல் தடுப்பது. இப்ப அதுலயுமே சில பிரச்சனைகள் என்னன்னா, இப்ப தென் மாவட்டங்கள் பள்ளி மாணவர்களுக்கு இடையிலேயே ஒரு சாதி ரீதியான மோதல்கள் வருதுங்கிறப்ப சந்துரு கமிட்டி போட்டு ஒரு அறிக்கை சப்மிட் பண்றாங்க. அப்ப சாதி கயிறுகளை கட்டுவதை தடுப்பது அல்லது சாதி ரீதியான திலகங்களை சமூக மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம் திரு சுகுணா. சமூக மாற்றம் அப்படின்னாலுமே அதுலயுமே அரசுக்கு பங்கு இருக்குல்ல. ஏன்னா சமூகமா நம்ம மக்களை முன்னேற்றோம், சமூகமா வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போறோம் அப்படின்னும் போது இந்த மாற்றத்திலையும் அரசுக்கு பங்கு இல்லையா? சமூக மாற்றத்தில் அரசுக்கு பங்கு இருக்கிறது. அரசுக்கு மட்டும் இல்லாமல் சமூக முற்போக்கு இயக்கங்களுக்கு பங்கு இருக்கிறது, மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு பங்கு இருக்கிறது, எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்கு. இப்ப முற்போக்கு இயக்கங்கள் தொடர்ச்சியான ஒரு அரசியல் செயல்பாடுங்கிறதுல ஒரு தேக்கம் இருக்கிறது. ஒரு சாதி ஒழிப்பு பரப்புரையை பண்றதோ அல்லது ஒரு மூடநம்பிக்கை ஒழிப்பு பரப்புரையை பண்றதோ அந்த இடங்கள்லயுமே நமக்கு ஒரு தேக்கம் இருக்கிறது. அதையும் உடைக்க வேண்டியது மிக முக்கியமான. நாங்குநேரி சம்பவம் நடக்கிறது. நாங்குநேரி சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அந்த பகுதிக்கு எத்தனை காவல்துறை உயர் அதிகாரிகள் போய் பார்த்திருக்காங்க. இன்னும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அவங்க இன்னும் பிரச்சனை அங்க இருந்து கொண்டே இருக்கிறது. முழுக்க அது சாதி ரீதியான சாதிய காரணங்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். அதை காவல்துறை எப்படி மூடி மறைக்குதுன்னா இதுல காஸ்ட் ஆங்கிள்லாம் கிடையாது அப்படின்னு பச்சை போய் சொல்றாங்க. ஆனால் நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் நம்ம பேசிட்டு இருக்கோம். முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ ஒரு 4 அமைச்சர்களோ போய் பார்த்தாங்களா? அந்த மக்களை சந்திச்சாங்களா? பண்ணலையே. இன்ஃபேக்ட் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள், அந்த சரகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளோ அல்லது இங்கிருந்து ஏடிஜியோ மற்றவர்களும் போய் பார்த்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் நடந்திருக்கு. உங்களுக்கு கேளம்பாக்கத்தில் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் இதே மாதிரி பாலியல் ரீதியாக தாக்குதலுக்கு உட்பட்டு கொலை செய்யப்பட்டு டிஜிபி ஸ்பாட்டுக்கு போனார். நீங்க எத்தனை முறை டிஜிபி இன்னைக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு, ரிவ்யூ பண்ணியிருக்காரு அப்படின்ற கேள்விகள் நாம கேட்டோம்னா கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சொற்ப எண்ணிக்கையில் சொல்லலாம் இந்த 2-3 விஷயத்துக்காக போயிருப்பாங்க. மரக்காணத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கே போல, ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை சென்னையில் நடக்குது, சென்னையுடைய மையப்பகுதியில் நடக்குது. சென்னையுடைய மாநகர காவல்துறை ஆணையார் போய் பார்க்கல, அந்த ஸ்பாட்டுக்கு போல, டிஜிபி போல.
ஸோ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. இன்னொன்று, காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு அவங்களுடைய பொறுப்பு என்னன்னா, ஆட்சியாளர்களுடைய மனம் எந்த இடத்திலும் புண்பட்டு விடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்களும் இயங்குறாங்க. அதே போல் ஆட்சியாளர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஓரளவுக்கு நம்ம சொல்றதை கேட்கக்கூடிய அதிகாரிகள் இருந்தால் போதும் அந்த பதவிகளில், அவங்கள வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் ஒரு சிஸ்டம்ல தான் இது ஓடிட்டு இருக்கு. திரு சுகுணா, அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கிறதா? அவருடைய கருத்துக்கு உங்களோட பதில். இல்லை, கண்டிப்பாக வந்து அது அவர் சொல்லக்கூடிய எல்லா விதமான தேக்கங்கள், பிரச்சனைகள் சரி செய்யப்படணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதே நேரத்தில் இதோட தொடர்புடைய பல்வேறு விதமான விஷயங்களையும் பார்க்கணும், சமூக ரீதியான விஷயங்களையும் சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத சொல்றேன்.